கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய வேதத்தை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரகிய தாவீது ஆண்டவருடைய வேதத்தை குறித்து மிக அழுத்தமாக அற்புதமாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இது. கர்த்தருடைய வேதம் இப்படிப்பட்டது. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதம் முதலாவது அது குறைவற்றது. ஆண்டுடைய வார்த்தை குறைவற்ற வார்த்தை. குறைவற்றது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அது நிறைவானது, பூரணமானது என்று சொல்லி அர்த்தம். ஆண்டுடைய வசனம் அது பூரணமானது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு சொல்லும்படி சொன்னார், நான் உங்களிடத்துல சொல்லுகிற வார்த்தை அது ஜீவனும் அது ஆவியுமா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது. அது தேவன் என்ன காரியமாகும்படி சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை ஆக்க வல்லம் உள்ள வார்த்தையா இருக்கிறது. அது குறைவற்ற வார்த்தை. இந்த குறைவற்ற வார்த்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது குறைவுகள் நிறைவாக்க வல்லம் உள்ளது. அந்த வசனம் எப்படிப்பட்டது? அது நிறைவுகளை கொண்டு வர வல்லம் உள்ளது. அந்த வார்த்தை பேதுருடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தினுடைய குறைவுகளை நிறைவாக்கினது. வெறுமனே ராமுழுதும் பிரயாசப்பட்டு வந்த பேதுருடைய படகை நிரப்ப வல்லம் உள்ளதா இருந்தது. அந்த வார்த்தை கானானிய ஸ்திரீனுடைய மகளை சுகமாக்க வல்லமுள்ளதா இருந்தது. அந்த வார்த்தை மரித்து போன லாசருவை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளதா இருந்தது. ஆகவே தேவனுடைய வார்த்தை அது குறைவற்றது. அதுல எந்த இடத்திலும் நீங்கள் குறைகளை கண்டுபிடிக்க முடியாது. அது குறைவே இல்லாதது. அது நிறைவுகளை தருகிற வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வேதம் அது நமக்கு நிறைவுகளை தருகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது அந்த வேதம் அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஜீவன் நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லமுள்ளது என்று சொல்லி நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரத்துல. ஆம், அது நிறைவான வார்த்தை. அந்த வார்த்தைகளிலே நிறைவுகள் இருக்கிறது. அவர் அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், அது குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அநேகருடைய ஆத்மா பாவத்தினால் மரித்து போயிருக்கலாம். பலவிதமான சூழ்நிலைகளே சோர்ந்து போயிருக்கலாம். ஒரு உயிரற்ற நிலையில இருப்பதை போல காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது என்றால், அது ஒரு மனிதனுக்குள் செல்லும் பொழுது அது அந்த மனிதனை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. மனுஷ வார்த்தைகள் அது மனுஷ வார்த்தைகளே. அது எல்லா நேரங்களிலும் அது செயல்படுவது இல்லை, அல்லது அது நிலைத்திருப்பதும் இல்லை. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை பற்றி வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை. அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள் சென்று விடும் என்று சொன்னால், ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லுகிற வார்த்தை அது வெறுமனே என்னிடத்தில் திரும்பாதபடிக்கு நான் எந்த காரியம் ஆகும்படி அதை சொன்னேனோ, எந்த நோக்கத்திற்காக சொன்னேனோ அந்த காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் என்று சொன்னார். எப்படி மழையானது வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து பெருக செய்ய வல்லமுள்ளதா இருக்கிறதோ,
அதை போல என்னுடைய வார்த்தையும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளது தேவ வார்த்தை. ஆண்டுடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும். நமக்குள் உயிர்ப்பிப்பு உண்டாகும். நமக்குள் அற்புதங்கள் நடக்கும். அப்படியானால் உயிர்ப்பிக்க வல்லமுள்ள வார்த்தை அது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை அது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமா பாவத்திலே மரித்து போயிருக்குமானால், மரித்து போனது ஆத்துமாவை அவருடைய வார்த்தை, அவருடைய வேதம் உயிர்ப்பித்து எடுக்கும். ஒருவேளை அவருடைய ஆத்துமாவில் பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பார் என்றால் அதிலிருந்து விடுவித்து கொண்டு வந்து அவனை உயிருள்ளவனாக ஜீவனுள்ளவனாக நிறுத்த வல்லது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனம். ஆகவேதான் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று. ஒருவேளை இன்றைக்கு ஆத்மாவில் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய வேதம் உங்க ஆத்மாவை இன்றைக்கு உயிர்ப்பிக்க வல்லப்படுது, உயிர்ப்பிக்கிறது. அதே அந்த வசனத்துல அடுத்து அவர் சொல்றார், கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. பேதைகளாய் இருக்கிறவர்களை ஞானிகளாய் மாற்ற வல்லமையுள்ளது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவர் தம்முடைய வேதத்தை வசனத்தை மகிமை உள்ளதாக்கி இருக்கிறார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்கி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது வேதத்தை அவர் முக்கியப்படுத்தி அவர் சொல்லிக் கொடுத்தபடினாலே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பேதனுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் பேதைகளாயிற்ற, எங்கே இருந்து வந்தது இந்த ஞானம்? பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிற வேதம். அவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் சரி, வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வேதத்தை அதை கற்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் பேதைகளும் ஞானிகளாய் மாறிவிடுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கிற வேதம் அது அந்த மனிதனுக்குள் ஞானத்தை கொண்டு வருகிறது. பேதைகளாய் இருந்தாலும், ஆகவே தான் சொல்லுகிறது, அவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் வேதத்தின் வழியிலே அவர்கள் நடக்கிறவர்கள். கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு அவைகள் வழி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை ஞானியாய் மாற்ற வல்லமுள்ளது. இன்னைக்கு ஒருவேளை பேதையா இருக்கிற பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் ஞானிகளாய் இருப்பார்கள். எல்லாரும் பேதுருவை பார்த்து ஆச்சரியப்பட்டு, எங்கே இருந்து வந்தது இந்த ஞானம்? இவர்கள் பேதைகள் அல்லவா? எங்கே இருந்து வந்தது இந்த ஞானம்? வேத வசனம் பேதைகளை ஞானிகளாய் மாற்றும். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, அது பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிறது என்று சொல்லி. ஆகவே நாம் வேதத்தை முக்கியப்படுத்துவோம், தேவ வசனத்தை அதிகமாய் வாசிப்போம், கேட்போம், தியானிப்போம். கர்த்தர் ஆசீர்வதி.